சிவன் திருப்பள்ளி எழுச்சி திருப்பெருந்துறை பதிகம். இப்போ நம்ம கேட்போம். போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே, போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே, புலர்ந்தது பூங்கனல் தினை துணை மலர் கொண்டு, புலர்ந்தது பூங்கனல் தினை துணை மலர் கொண்டு, ஏற்றி நின் திருமுகம் எமக்கருள் மலரும், ஏற்றி நின் திருமுகம் எமக்கருள் மலரும், எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம், எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். சேற்றிதழ் கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ், சேற்றிதழ் கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ், திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியுடையாள் எமையுடையாள், ஏற்றுயர் கொடியுடையாள் எமையுடையாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருள்வாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருள்வாயே. மாதங்களில் சிறந்த மார்கழியை இறை வழிபாட்டுக்கே உரிய மாதம் என்று சொல்லலாம். வெள்ளத்தில் ஏற்படுற சுழியானது துவக்கத்தில் பார்த்திங்கன்னா மெதுவாக இருக்கும். அதன் தன்மையை நாம் உணர்றதுக்குள்ளே அது மிக வேகமாக வந்து நம்மளை ஆழத்தில் இழுத்துட்டு போயிடும். அந்த படுகுழியானது தன் தன்மையை காட்டிவிடும். அதுபோல் மயக்கத்தில் செல்லும் திசை தெரியாது ஆழச் செல்லும் உயிர்களை உணர்வூட்டி கண்ணை துயிற்று அவமே காலத்தை போக்காதே என்ற பொன்னான வாசகத்தை கை தூக்கி விடுவதே திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி. இதன் மூலம் மணிவாசக பெருமான் நமக்கு கூறும் உறுதியான அறிவுரை மற்றொன்றும் உண்டு. இப்பாடலை கூறும் பெண்கள் என்ன செயல்கள் ஒன்று கூடுகிறார்கள். அவர்கள் உய்யும் வகை உயர்ந்த அடியார்கள் சிவர்தம் மனத்து இல்லந்தோறும் இறைவன் எழுந்தருளி இருப்பதால் எந்த குறையும் இல்லாதவர்கள். எனினும் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியை சுமக்கின்ற பரந்த மனமுடையவர்கள் இந்த பேரின்பம் பெருவழிக்கு வராது விடுபட்டு போன அக்கம்பக்கத்தில் உள்ள தம் எல்லா தோழிகளையும் துயில் மயக்கத்திலிருந்து தெளிவித்து அவர்களுடைய உறுதியின்மையால் தான் தளர்ந்து விடாமல் இறைவன்பால் ஒன்றுபட்டு தம் மனதால் அவர்களை கண்ணுக்கினியான கருணை கடலான சிவபெருமானை பாட தேற்றுகின்றனர். இதுவே நமது இன்றைய தேவை. நாம் உய்யும் நெறியை உறுதியாக பற்ற வேண்டும். அதே நேரத்தில் அவ்வாறு பற்றுவதால் நாம் பெறும் இன்பத்தை அண்டை அயலார் எல்லோருக்கும் கிடைக்கும் வண்ணம் எம்பெருமான் மூல பண்டாரம் வழங்குகின்றான். வந்து முந்துமினே என அறை கூவி அழைத்தும் அறியாதோர் இல்லத்திற்கு சென்று அவர் வாழ்வையும் அண்ணாமலையாரின் அருளொளி நிறைந்ததாக ஆக்க வேண்டும். பெருமானின் திருவருளால் அழியாத இன்பம் பெற்ற நம் ஆண்டோர்கள் செய்தது இதுவே. அதையே நாமும் செய்து அரண் நாமமே சூழ்க வையகத் துயர் தீர்க்கவே என்று மற்றவர்களையும் நம்முடன் சேர்ந்து கடைந்தேற்ற செய்ய வேண்டும். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாம் பாடக கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளர்தியோ வன் செவியோ நின் செவிதான், மகாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே, விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்று புரண்டு இருக்கன் ஏதேனும் ஆகான் கிடந்தான் என்னே என்னே, இதே எம் தோழி பிரியோர் எம்பவாய். வாள் போன்ற நீண்ட கண்களை உடைய தோழியே, முதலும் முடிவும் இல்லாத ஒளிவெள்ளமாய் பிரகாசிக்கும் நம் சிவபெருமான் குறித்து நாங்கள் பாடுவது உன் காதில் கேட்கவில்லையோ, செவிடாகி விட்டாயோ? அந்த மகாதேவனின் சிலம்பழிந்த பாதங்களை சரணடைவது குறித்து நாங்கள் பாடியது கேட்டு வீதியில் சென்ற ஒரு பெண் விம்மி விம்மி அழுதாள். பின் தரையில் உருண்டு பிறண்டு மூர்ச்சையானாள். ஆனால் நீ உறங்குகிறாயே பெண்ணே, நீயும் சிவனை பாட எழுந்து வருவாயாக என்று சொல்லி தன் உறங்கும் தோழியை எழுப்புவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மார்கழி மாதம் அதிகாலை பவனி வருகிறார். அவரை தரிசிக்க பெண்கள் காத்து கிடக்கின்றனர். தங்களுக்கு கிடைத்த பேரு தன் தோழிக்கும் கிடைக்க வேண்டும் ஆசையிலால் அவரை எழுப்புகின்றனர். இதுவே இது கூட அர்த்தமாகும். நன்றி. நான் உங்கள் சக்தியுமா.